மதுரை பெத்தானியபுரத்தைச் சேர்ந்தவர் நந்தினி என்கிற கிரேசி. 28 வயதான கிரேசியின் தாய் தந்தை இருவரும் உயிரிழந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மண்டலம் 2 வரி வசூல் செய்யும் மையத்தில் பணியாற்றி வருகிறார். அதேபோல் கிரேசிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாகவும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக கணவரை புரிந்து தனியாக வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பால்ரங்கபுரம் பகுதியில் உள்ள பெந்தகோஸ்தே இயேசுவின் நற்செய்தி சபையின் பாஸ்டர் டோனி ராய்ஸுடன் நட்பாக பழகியுள்ளார் கிரேசி. அப்போது கிரேசியின் குடும்ப சூழலை தெரிந்து கொண்ட பாஸ்டர் கிரேசி அவரது கணவருடன் இல்லாமல் தனிமையில் இருப்பதையும் நோட் செய்துள்ளார். இதனால் மெல்ல மெல்ல தனது ஆட்டத்தை துவங்கிய பாஸ்டர் கிரேசியை ஆசை வார்த்தைகளால் வளைத்து போட்டுள்ளார். அப்போது தனக்கும் ஏஞ்சலின் ஜெனிஃபர் என்ற பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. ஆனாலும் அவரை விவாகரத்து செய்துவிட்டு உன்னைதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கிரேசியிடம் கூறியுள்ளார் பாஸ்டர் டோனி ராய்ஸ். அப்புறம் என்ன, சபையில் தொடங்கிய சல்லாபம் அடுத்த கட்டத்துக்கும் சென்றுள்ளது. இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு கிரேசி கருவுற்றதாகவும் ஆனால் குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருப்பதாக கூறி அபார்ஷன் செய்ய வைத்துள்ளார் டோனி ராய்ஸ். அப்போதுதான் தான் குழந்தையின் அப்பா எனவும் மருத்துவமனையில் டோனி ராய்ஸ் கையெழுத்திட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிரேசி தன்னை திருமணம் செய்ய கேட்டால் அதற்கும் பல காரணங்களை சொல்லி புறக்கணித்துள்ளார் பாஸ்டர் டோனி ராய்ஸ். ஒரு கட்டத்தில் டோனி ராய்ஸின் பெற்றோரும் கிரேசியை மிரட்டியுள்ளனர். இறுதியாக டோனி ராய்ஸும் கிரேசியிடம் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியுள்ளார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கிரேசிக்கு கல்தா கொடுத்த டோனி ராய்ஸ் வேறொரு பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட கிரேசி பாஸ்டர் டோனி ராய்ஸ் மீது மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார். அப்போது பாஸ்டர் டோனி ராய்ஸ் தன்னுடன் பேசிய செல்போன் உரையாடல், தனிமையில் இருக்கும்போது எடுத்த புகைப்படங்கள் ஆகியவற்றையும் போலீசாரிடம் கொடுத்துள்ளார். மேலும் இனிமேல் தன்னை போல எந்த ஒரு பெண்ணும் டோனி ராய்ஸிடம் ஏமாறக்கூடாது என்றும் கூறியுள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் பெண்ணுடன் குடும்பம் நடத்திய பாஸ்டர் இப்போது வேறொரு பெண் வந்ததும் கம்பி நீட்டியுள்ள சம்பவம் மதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.